கேட்டாங்க காலையில் 7 மணிக்கே போயிருந்தாங்க அவங்க பாப்பா. என்ன சாப்பிட்டுட்டு போவாங்க? ஒன்றும் இல்லைங்க, 7 மணிக்கு கிளம்பி போகிறவங்க காலையில் போகும்போது ஒரு கிளாஸ் பால் மாத்திரம் தான் குடிச்சிட்டு போவாங்க. காலையில் அந்த பால் குடிச்சிட்டு போயிட்டு இடையில வந்து டிஃபன் ஏதாவது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, இட்லி, அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன நம்ம டிஃபன் ஐட்டம் தான் பண்ணி கொடுக்குறது. அதை வந்து அவங்க கரெக்டாக ஒரு 9:30க்கு ஸ்கூல் பிரேக்கில் வந்து நம்மளுக்கு இப்போ எப்படி லஞ்ச் பிரேக் மாதிரி அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 9:30 பிரேக் விடுவாங்க. அந்த டைமில் அவங்க சாப்பிடுதாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து தான் மதியானம் லஞ்சே சாப்பிடுவாங்க. ஏன்னா 2:30க்கு 1:40க்கு விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் 1:40க்கு விட்டதுனால வீட்டில் வந்து தான் 2 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏதாவது ஹோம்ஒர்க் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டியூஷன் ஹோம்ஒர்க்கு கொஞ்சம் இருக்கும், அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் போயிடுவாங்க. போயிட்டு 7 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து கொஞ்சம் டியூஷன் ஒர்க்கு, ஹோம்ஒர்க்கு என்னென்ன திரும்ப கொடுத்துருக்காங்களோ அது ஒரு ரிட்டன் ஒர்க் மாதிரி உட்காந்து எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். திரும்ப நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அகைன் காலையில் எழுந்திரிச்சு இதே மார்னிங் ரொட்டீனில் தான் அவங்களுக்கு டெய்லியாக ரொட்டேஷன் வந்து போயிட்டே இருக்கும். அப்புறம் சாட்டர்டே சண்டே வந்து டைம் வந்து ஹாஃப் டே கொடுப்பாங்க. ஹாஃப் டே அப்படின்னா இங்கே வந்து காலையில் 7 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்துடுவாங்க. அதுதான் ஹாஃப் டே. ஆல்ரெடி ஸ்கூலே ஹாஃப் டே தான் நடக்கும். அதுலேயும் இவங்க ஹாஃப் டேன்னு சொல்லும்போது ரொம்ப காமெடியாக இருக்கும். வந்த புதுசுலலாம் நாங்கள் ஹாஃப் டே தான் ஸ்கூல் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா ஹாஃப் டே தான் போகிறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்காங்க, என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இப்போ வந்து மும்பையிலேருந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுது. அதே மாதிரி மார்னிங் பேட்ச் ஒன்று நடக்குது அப்படின்னா ஆஃப்டர்நூன் பேட்ச் நடக்கும். அது வந்து ஹை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம பெரிய கிளாஸ் பிள்ளைங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும். அது ஒரு பேட்ச், இது ஒரு பேட்ச். அது செல்ல ஸ்கூலில் இருக்குது. இவளோட ஸ்கூலில் வந்து ஒன்லி மார்னிங் மாத்திரம் தான். ஏன்னா மார்னிங் போனால் தான் பிள்ளைங்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பேட்ச் மாத்திரம் தான் வச்சுருக்காங்க. மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சில என்ன சொல்கிறது, இங்கே சென்ட் ஜோசப் அந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்குது, மராட்டி ஸ்கூலும் இருக்குது. அங்கே வந்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் பேட்ச் கொடுப்பாங்க. அதில் 2 to 5 மணி வரைக்கும் அந்த பிள்ளைங்க தூங்கி முடிஞ்சு டயர்டாகி வந்து போகிறதுக்குள்ள இதாக இருக்கும். ஆனால் அந்த மார்னிங் பேட்ச் தான், ஆஃப்டர்நூன் பேட்ச் தான் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா குழந்தைங்க வந்து கரெக்டாக 12 மணிக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுவாங்க. 12 மணிக்கு எழுந்துச்சி எல்லா வரைக்கும் 10 வரைக்கும். ஆனால் காலையில் விடுறது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நம்மளும் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், அவங்களும் எர்லியராக எழுந்திரிச்சு கிளம்பணும். அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்கும். அப்படி தூங்கின மூஞ்சி மாதிரியே எழுந்திரிச்சு குளிச்சு பிறகு எப்படி போயிடுவாங்க. ஆனால் ரிட்டன் வரும்போது செம்ம டயர்டாக வருவாங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு 5:30லேருந்து கிளம்புறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து மத்தியானம் போல் லஞ்ச் பிரேக் டைமில் வந்து சாப்பிட உட்காந்துருக்கோம், அப்படியே தூங்கி சுக்கி விழுந்துட்டு உட்காந்துருக்குங்க. இப்படி தான் மும்பை லைஃப்பில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 13 years ஆகுது. நான் இங்கே வந்து என்னோடய பாப்பா வந்து இப்போ 8th போகிறா. அப்படியே எங்கள் லைஃப் வந்து ரொட்டைன் ஆகி